கங்க்ராச்சுலேஷன்ஸ் கல்பனா. நான் பேப்பர்ல பார்த்தேம்மா, என் மக அழகு போட்டியில சிறந்த அழகின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டதுல நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? உங்களை நேர்லயே பார்த்து சொல்லிட்டு போலாண்டாப்பா. தனியாவே புறப்பட்டு வரலான்னு வந்தோம். ஆனா நாங்க தான் துணைக்கு வர்றேன்னு வந்தோம். இல்லன்னா கல்பனாவை தூக்கிட்டே போயிருப்பாங்க. ஆமாங்க, அழகின்னு பட்டம் வாங்கினா உடனே ஆபத்தும் கியூஎஸ்ஐல வந்து நிக்குது. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அப்படி என்ன ஆபத்து? தெருவிலே நடந்தா தேனேங்கிறான், கிளாஸுக்கு போனா கிளியோபாட்ராங்கிறான், பீச்சுக்கு போனா பியூட்டி ஸ்டாச்சுங்கிறான். இப்படி ஒன்னா ரெண்டா கணக்கில்லாத ஆபத்து கடித உருவல வந்திருக்கு. இத பாருங்க, அவ்வளவு காதல் கடிதங்கள். அப்படியா? ஆமாங்க, அதுல சில கடிதம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு தெரியுமா? படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. அழகு போட்டியிலே அனைவரையும் திகைக்க வைத்த அன்பே, அனார்கலியே, அழகின் பிம்பமே, பெண் குலத்தின் குத்து விளக்கே, தோளிலே தொத்துங்கிளியே, உன்னை நினைந்து உருகி உள்ளம் சருகாகி கொண்டிருக்கும் சாதாரண சலிம் எழுதும் மடல். கண்டேன் உன்னை, கொண்டேன் காதல், இன்றே சரி என்று சொல். காலையே திருமணம், மாலையே தேனிலவு. இல்லையேன் அமாவாசை இருட்டில் உன்னை கடத்தி கொண்டு போய் கட்டாயம் தாலி கட்ட நேரும். மறுகண்டு தொடரும் இப்படிக்கு சரித்திராசிரியர் சதா. சரித்திராசிரியர் இப்படி எழுதியிருக்காரு. விசித்திரமா இருக்கு கல்பனா. அன்பே, ஐஸ்கிரீமே, பாதாம் பருப்பே, குலோப் ஜாமே, கரம் பகோடாவே, ஜீராவில் விழுந்த எறும்பாய் துடிக்கிறேன். ஜோராக உன்னோடு வாழவில்லையே, நேராக எமனிடம் போவே. போட்டு சரி என்று சொன்னமே. இப்படிக்கு மிட்டாய் கடை முருகேசர். உட்கார். இந்த காதல் தூதே கொஞ்சம் கவனிங்க. தக்காளி பழ கண்ணமே, வாழை தண்டே, ஊட்டி கேரட்டே, பீட்ரோட்டே, காராமணியே, தர்பூசணியே, என்னை கைப்பிடித்தால் பார்ப்போர் சிந்தை மயங்கும். விஜய் டேப்பில் சித்திரமாக்குவேன். இப்படிக்கு அழகும் பொருள் வியாபாரி ஆறுமுகம். அழுகும் பொருள் வியாபாரியா? இவனை கட்டிட்டா வாழ்நாள் பூரா அழுதுகிட்டு தான் இருக்கணும். ஏடி, இப்படி அழுதுகிட்டு இருக்கவா உன்னை அருமை பெருமையா வளர்த்தி படிக்க வச்சோம். இப்படி காலை பசங்க கலாட்டா பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சுதானே உன்னை அழகு போட்டிக்கு போகாதுன்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப அப்பனும் மவளும் முடியும் முழிக்கிறீங்க. என்ன பண்றது? நீ படிச்சது போதும், வீட்டிலே கடை. மனோரு வீடு முழுக்க உன்னை தேடி பார்த்துட்டு நீ இல்லைன்னு தெரிஞ்சு கோவிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டான். நீ இப்படியே இரு, நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன். அப்பா, நீ படிப்பக்க வேணுமா? நெத்தில என்ன புட்டு? புட்டு இல்ல, அது பொட்டு. பொட்டு. ஜாடி அவன் என்ன பண்ணுது? ஜட போறேன். ஜாடெல்லாம் முடிஞ்சுதானே இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இங்க என்ன ஜாட? அப்பா எல்லாம் முடிஞ்சது. யூ ஆர் ரெடி நவ. ரெடி? டாடி, ஏய், இது என்ன கேள்? இது வால் இல்ல, சரிதா? இதுதான் இந்திய கலாச்சாரம். இப்படித்தான் இருக்கணும். ஓ, பியூட்டி. பியூட்டி எங்க கையில தனியா அடிச்சு கொண்டா. நான் பாட்டு சேர்த்து வச்சுட்டே இருக்கேன், நீ பாட்டு அறுத்துக்கிட்டே இரு. திரும்ப கண்ணாடி வெட்டி நீ நகர போறது இல்ல. ஒரே அட்டாச்மெண்ட், ஒன்னும் தொடாத, அப்படியே இருக்கட்டும். ஆல்ரைட், போலாமா? எப்படி இப்படியே வா. ஜட ஸ்கர்ட்டோட போறதா? இந்தா சுத்திக்க. வாட் இஸ் திஸ்? பிளாங்கெட். இதே பிளாங்கெட்டா? என்ன பெட்ஷீட் மாதிரி இருக்கு. இது புடவை. சுத்திக்க. ஆமா, இப்படி. ஐயோ, தலை எழுத்துற சொருவு. காய போறியா? இப்படி சொல்லணும், புரியுதா? இந்த மனை எடுத்துட்டு சுத்து 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 சுத்து. எனக்கு கட்டி விடியா புடவை? நீ கட்டுறது போக. நட பார்த்து நடமா. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். மனிதன் மனிதன். இப்படி ஆண்டி வீட்டுக்கு போலாமா? அக்கா, மனோகர் ஊர்ல இருந்து வந்துட்டானா? எப்படி இருக்கான் பாக்குறதுக்கு? நல்லா அழகா இருக்கானா? எங்கக்கா இருக்கான்? எந்த ரூம்ல இருக்கான்? நான் பாக்கட்டு துடியா துடிக்கிறேன். ஐயோ தம்பி, கரையே மாறி போச்சுடா. என்னக்கா இது? விவரமா சொல்லுங்கக்கா. நம்ம திட்டம் எல்லாம் பாழா போச்சுடா, பாழா போச்சு. வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வர்றேன்னு போனாலும் போனா ஒரு வெள்ளைக்காரியை இழுத்துட்டு வந்துட்டான்டா. இந்த ரெண்டு கண்ணால பார்த்தேன். நித்யானந்தம்,
நீயுமா பாத்துக்கிட்டு சும்மா இருந்த? இந்த மனுஷன் சும்மா தானே இருந்துகிட்டு இருக்காரு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, தெரிஞ்சு தெரியாத போல போயிட்டு இருக்காரு. நித்யானந்தம், உடனடியா அந்த பெண்ணை விரட்டி ஆகணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை இம்மிடியட்டா செய். மூர்த்தி, அவங்க என்ன ஆடு மாடுகளை அடிச்சு விரட்டு? வளர்ந்தவங்க என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மனோகரை விட்டு அந்த பெண்ணு போய் ஆகணும். அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் சரி பரவாயில்லை. கமான், சீக்கிரம் புறப்படு. சரி மூர்த்தி, சரி. கல்பனா, அங்க பாத்தியா நம்மள அழகு பட்டியல அவமானப்படுத்தின இளம் சங்கீத மேதை. நம்மளை எல்லாம் பேரையில் நினைச்சு அவமானப்படுத்தின அந்த ஆளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்டி. ஆமாண்டி, சீக்கிரம் ஏதாவது ஐடியா சொல்லுங்க. இப்படி செஞ்ச என்ன? என்னடி? வெரி குட். ஐயோ காப்பாத்துங்களே, ஐயோ காப்பாத்துங்களே, யாரும் இல்லையா? ப்ளீஸ் காப்பாத்துங்களே, காப்பாத்துங்க. ஐயோ யாராவது காப்பாத்துங்களே. போக போக மிச்சம் இருப்பதும் போய்விடுமோ.
மிச்சம் இருப்பதும் போய்விடுமா? இந்த வயலில் சுக்கு நூறா உடச்சு போட்டு நம்ம ஆத்திரத்தை தீர்த்துக்கலாம். சிச்சி வேணாண்டி, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். என்னடி கல்பனா திடீர் பல்ட்டி? அதுதான் அதுதாண்டி அதுவே தாண்டி. மிஸ்டர் மிஸ்டர், உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க கோஷ்டிக்கு ஒரு கும்பிடு. உங்க வயலில் இத தொடர்றதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை. எவ்வளவு நாளா என்ன திட்டம் போட்டு அவமானப்படுத்த நினைச்சீங்க? இந்த கோஷ்டிக்கே நீதான் தலைவியா? நீ ஒரு பெண்ணா? உனக்கு வெக்கமா இல்ல? என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை பழி வாங்கணும் திட்டம் போட்டு பலியானதுனா நான் ஒன்னும் பலியாக்கலையே. நீங்க ஒண்ணும் செய்யல. ஆனா உங்க பொறுமை என் சிறுமையை சுட்டி காட்டிடுச்சு. உங்க பெருந்தன்மை உங்க உயர்ந்த உள்ளத்தை எடுத்து காட்டிடுச்சு. உங்க அன்பு வழி என்ன உங்களுக்கு அடிமையாக்கிடுச்சு. அடிமையா? ஆமா, காலமெல்லாம் உங்களுக்கு அடிமையா இருக்க ஆசைப்படுறேன். கல்பனா, ரவி, கல்பனா, ரவி. வந்துச்சாரா வந்துச்சாரா மனோரே, இங்க சரியா நில்லுடா. உனக்கு திருஷ்டி கழிச்சு ஆர்த்தி எடுத்து உன்னை உள்ள கூட்டிட்டு போனோம். என்னடா இது போக்க? ஆண்டி என்னடா திருஷ்டி? ஆர்த்தி? ஆமா திருஷ்டி, வாட் ஆர்த்தி? சரி நீ சரியா நில்லு. வரேன். அடியா அஞ்சு அஞ்சு அந்த மாலை எடுத்துக்கிட்டு வாடி. அடியே கமலா, அந்த பூசணி காடு. அடியே எனக்கு வாடி மனோர் பூசணி. அடியே கஸ்தூரி, இந்த ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வா. அடியே சரோஜா மாலை எடுத்துக்கிட்டு வா. அடியே தேங்காய் எடுத்துட்டு வாங்கடி. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்களாரி, 10 லட்சம் மைலுக்கு அப்பால இருந்து பறந்து வந்திருக்காண்டி என் தம்பி மகன். பாடிங்க, ஏன் ஓடுற? மச்சான். ஐயோ மச்சானா, 2 நில்லு. ஆண்டி யார் இது லூசு? இதுவா 5வது வீட்டு பஞ்சரத்னத்து மவடா. ஓ அந்த பொண்ணா? போங்கடி சுத்துங்க. என்னங்க இது திருஷ்டி சுத்தும் போது இதையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு அதெல்லாம் சாம்பிராணி போக மாதிரி இருக்குட்டி. சுத்துங்கடி. என்னடி இது? நீங்க சுத்துங்க, வாங்கடிங்க. ஐயோ ஐயோ. காப்பி குடிக்கிறோம் சுகம் தானே. பொம்பளை பசங்களை பத்தி ஏன்டா இப்படி பயந்து ஓடுற? யாரை பார்த்து அப்படி கேக்குற? சீமையில இருந்து வந்திருக்கேன், எனக்கா பயம்? சீமையில எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை கையை பிடிச்சி ஆடுவாங்க தெரியுமா? அப்படியா? எப்படி தெரியுமா? அப்பா எல்லாம் தொலைஞ்சதுங்க. அதுக்கு தொலையிட்டோம். அவளை தொலைச்சியா? எவ்வளவு? அதான்டா சீமையில இருந்து பிடிச்சிட்டு வந்தியா அந்த சிங்காரியா என்ன பண்ண? லவ் பண்ணேன். அது இல்லடா, அவளை சேர்த்துனியான்னு கேக்குறேன். அவளை தோற்றத்துக்காகத்தான் பணம் வாங்கிட்டு போகணும்னு வந்திருக்கிறேன். பணம் தானே வேணும்? எவ்வளவு வேணும்? ஒரு 5000 ரூபாய் கொடு. 5000 என்ன? அந்த மனுஷனே வரட்டும், 10000 வாங்கி தரேன். அவளை தொலைச்சிடு. ஏய் நாயரே, நல்ல டிஃபனா நிறைய கொடு. ஓ சாரு வரு சாரு. என்ன தம்பி, உங்க பிறந்த நாள் அதுமா அம்மா ருசி ருசியா செஞ்சு வச்சிருக்காங்க. சாப்பிடாம எங்க இருந்துட்டு போறீங்க? அதுல பழனி யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேக்குது. நான் பார்த்து வந்துடுறேன். நீ உட்காருப்பா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். இல்லம்மா, உங்களுக்கு எதுக்கு வேணுமா? நானே பார்த்து வந்துடுறேன். நான் சாப்பிட்டாச்சு. அது என்ன படபடப்பு? சாப்பிடுங்க. ஓஹோ, இந்த ஆத்தோரமா காருன்னு சொன்னீங்களே, அது எந்த காருப்பா? அது வந்துமா ஆத்தோரமா கார்ல ஒருத்தர் வந்து ப்ரோக்ராம் விஷயமா பேசினாரு. அதை சொல்றான் பழனி. அவர்தான் வந்திருக்காரோ என்னமோ. ஆமாமா, அவரே தான் வந்திருப்பாரு. நான் போய் நீ உட்கார்ந்து சாப்பிடுப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா போய் பார்த்துட்டு தான் வரட்டுமே தம்பி. ஐயோ, கல்பனாவை அம்மா பாத்திர போறாங்களே. என்ன கல்பனாவா? அடரே, அதான் அந்த பொண்ணு பேரா? அப்பன் பேரு, சொந்த ஊரு, பூர்வீகம் என்ன? யாருக்கு தெரியும்? என்ன அட்ரஸ் இல்லாத காதலா? சும்மா இருக்க மாட்டேன். வாம்மா. யார் வேணும்? வந்து மிஸ்டர் ரவி வீடு இதுதானே? ஆமாம்மா. அவர் இருக்காரா? சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்க யாரு? அதை பத்தி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. கல்பனா வந்திருக்கேன், சீக்கிரம் வர சொன்னேன்னு சொல்லு. போ. ஆகட்டும்மா, உட்காருங்க. ஐயோ, அம்மா வராங்களே. கடவுளே, என்ன நடந்ததோ தெரியலையே. காதலிக்கு வீட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்கு முந்தையே இந்த புத்தி இருந்திருக்கணும். சரி, ஒண்ணும் தெரியாத மாதிரி சாப்பிடுங்க. ரவி, என்னம்மா? யாரோ கல்பனாவா உன்னை தேடி வந்திருக்காங்கப்பா. கல்பனாவா? அது யாரு பழனி? இது என்ன கேள்வி? உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு என்ன தெரியும்? அதுதானே. ஆமா,
என்ன எதுக்காக தேடிட்டு வந்திருக்காங்க? ஒருவேளை அந்த ப்ரோக்ராம் விஷயமா தான் வந்திருப்பாங்களோ? எஸ், ப்ரோக்ராம் விஷயமா தான் இருக்கும். போயிட்டாங்கல்ல? இல்ல உட்கார சொல்லிட்டு வந்திருக்கேன். உட்காரவே சொல்லிட்டீங்களா? தம்பி, நீங்க போய் பேசி அனுப்பிச்சிட்டு வந்துருங்க. என்ன கல்பனா இது? சமயம் சந்தர்ப்பம் எதுவும் தெரியாம நீ பாட்டுக்கு ஹார்ன் கொடுத்துட்டே இருக்கியே. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? பத்தாக்குறைக்கு உங்க வீட்டு வேலைக்காரி வேற யாரு என்னன்னு அப்படியே திணற அடிச்சிட்டாங்க. வேலைக்காரியா? உன்னை உட்கார சொன்னாங்க, அவங்களே சொல்றேன். போச்சு, அதுதான் எங்க அம்மா. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. சாதாரண தப்பா? கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே மாமியார வேலைக்காரின்னு நினைச்ச மருமகளை யாருதான் தன் பிள்ளைக்கு கட்டி வைப்பாங்க? அவ்வளவுதான். நம்ம காதல் அதோ கதிதான். இப்ப என்னங்க செய்யறது? என்னத்தை செய்யறது? எங்க அம்மா வந்ததும் சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து, மாமி மாமி நான் செய்ததெல்லாம் தப்புன்னு பட்டுன்னு கண்ணத்துல போட்டுக்க. ரவி, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, எழுந்துருமா. நீ என்ன தப்பு செஞ்ச? தெரியாதனமா செய்யற குத்தம் குத்தமே இல்ல. ரவி, உனக்கு எப்படி தெரியும்? பெண்கள் கல்லூரி போட்டியில சந்திச்சோம். சண்டையில ஆரம்பமானது சந்தோஷமான நிலைமைக்கு வந்திருக்கு இல்லையா? ரவி, என்ன இருந்தாலும் நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா சொல்றீங்க? நான் எதுவும் தப்பு. இவ்வளவு நாளா இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதுவாம்மா, அது நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள கல்பனாதான் அவசரப்பட்டுக்கிட்டு. சரி சரி, இந்தாம்மா பாயசம் சாப்பிடு. எங்க அம்மாவே செய்தது ரொம்ப ருச்சியா இருக்கும். நீ எந்த ஊரம்மா? திருச்சிங்க. எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன். நான் வரட்டுமா? சரிம்மா, கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிம்மா. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. என்ன பழனி, பாத்தீங்களாம்மா, தம்பி சின்ன வயசுல என் கையை பிடிச்சிட்டு வெளியே போச்சு. இன்னைக்கு ஒரு பொம்பளையோட போகுது. நாளைக்கு ஞாபகம் வருமா? ரவி எப்பவுமே உன்னை மறக்க மாட்டான். பழனி, அந்த பொண்ணு எப்படி இருக்கு? ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்னமா, ஆத்து மணல்ல புடிங்கி எடுத்த முள்ளங்கி கிழங்கு மாதிரி அப்படி கொழு கொழுன்னு இருக்குது. அந்த பொண்ணு நம்ம ரவிக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னது? திருச்சியில அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா. அவங்க யாரு என்னன்னு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு வா. ஒரு நாளைக்கு போய் பொண்ணை கேட்டு வந்துருவோம். கேட்டு வர தானத்தம்மா, கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிட்டு வந்துறேன். வரட்டாமா? வரேம்மா. What is that? We came to see Manohar. Oh, you just left? Well, I am Manohar's uncle, and he's my good friend. Oh, Manohar's uncle. Vanakkam, vanakkam. Pleased to meet you. The pleasure is ours. Please be seated. Thank please. you. Thank you. You speak Tamil too? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மிஸ்டர் மனோகர் எனக்கு தமிழ் கத்து கொடுத்திருக்கு. Do you like to have some drink? Boy, Don't you bother. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட ஒரு பெரிய உதவியை நாடி வந்திருக்கோம். அந்த உதவியை மட்டும் நீ செய்துட்டேனா ரொம்ப கடமைப்பட்டவங்களா இருப்போம். உதவி? What's that? I'll do that with pleasure. தெரியுதுமா? முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நீ தட்ட மாட்டேன்னு. இந்த உதவியை மட்டும் நீ செய்யலன்னா குடும்பமே சிதறி போடும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. நீ யாரை கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் யாரும் தட்ட மாட்டா. மனோகரை விட எவ்வளவோ சத்தியான மாப்பிள்ளை உனக்கு கிடைக்குமா. அதனால நீ பிடிவாதம் பிடிக்காம மனோகரை மறந்துடம்மா. என்ன? மனோகரை நான் மறக்கணுமா? Why? It is impossible. Why? Why? நித்யானந்தா, கல்பனா பத்தி சொல்லு. அம்மா ரோசி, மனோகருக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேம்மா. ஓ, நீங்க வாக்கு கொடுத்தா நான் என்ன பண்றது? இல்ல மிஸ்டர் மனோகர் தான் என்ன பண்றது? இதுக்கு முன்னே நீங்க அவரை கன்சல்ட் பண்ணிருக்குதா? இல்லம்மா, ஆனா எங்க ஊர்ல பெத்தவங்க கொடுக்கிற வார்த்தையை பொண்ணு பிள்ளைங்க மதிச்சு நடக்கிறதாம்மா நாகரிகம். நான்சென்ஸ். மேரேஜ் பண்ணிக்க போறவங்க அப்ரூவல் இல்லாம எப்படி மேரேஜ் நடக்கும்? அப்படி நடக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்க அந்த பெண்ணுக்கு வேற ஒரு பிரைட் குரூமை பார்த்து மேரேஜ் பண்ணி வைங்க. அது தான் புத்திசாலித்தனம். ஜஸ்ட் வெயிட். அவசரப்படாதம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். மனோகரை மறந்துடு. How cheap you are. பணத்துக்காக காதல் பண்ணது நினைக்குதா? Get out, both of you.
சாலை மீன் பிடிக்கன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க செடியெல்லாம் கொண்டு வர. கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்? மீன் 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 மீன். சாலை அத்தை வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கு. விஷயமா தான் குட்டையில குடிச்ச மீன் சொன்னா அத்தை தட்டு தண்ணிய வச்சு திங்கும். இதை கொடுத்து தான் காக்கா பிடிக்கணும். ஓ காட், மீன் பிடிச்சு முடிச்சு அப்புறம் காக்கா வர பிடிக்கணுமா? காக்கானா பறக்கிற காக்கா இல்ல, காக்கா பிடிக்கிறதுன்னா தாஜா. தாஜானா என்ன பட்சி? பட்சியா பாலா போச்சு. தாஜா பண்றதுன்னா கோப்ஸ் பண்றது. டார்லிங், அத்தைக்கு மீன் வேணும்னா மார்க்கெட்ல போய் மீன் வாங்கி கொடு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, குடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும். நான் முதல்ல ஏதாவது குடிக்கணும். இரு, நீ இதை வச்சுக்கிட்டு குட்டை கந்த பக்கமா உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு நான் போய் எள்ளி வாங்கிட்டு வரேன். இளநீர்னா என்ன? கோகனட் இன் பேபி சைஸ். Oh, I see. Chocolate coconut. ஆமா, நீ போய் அந்த பக்கமா மீன் பிடி, நான் போய் எள்ளி வாங்கிட்டு வரேன். போ, குடிச்ச மேல போ. மனோகர், மனோகர், யாருங்க? என்ன சிரிப்பு? உனக்கு ஒண்ணு சொல்லணும். சிரிக்க போறேன்னு சொல்ல போறீங்களா? என்னால ஆனா புத்திமதி சொல்லணும். அது சரி, புத்திமதி சொல்றது உங்களால் ஆகும், அதை கேட்கறதுக்கு எங்களால் ஆகாது. டேய் டேய், என்ன மரியாதை குறைவா பேசிக்கிட்ட? நீ புத்துக்கு டேய்ங்கற, டீசென்ட்டா பேசுறா. டேய் டேய் டேய். மனோகர், எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். இந்த மேல்நாட்டுக்காரி உறவு உனக்கு தேவையே இல்லை. இது என்னைக்கு இருந்தாலும் நல்ல முடிவா இருக்காது. போயா, ஆரம்ப காலத்திலேயே முடிவு காலத்தை பத்தி யோசிக்கிறவன் முன்னுக்கு வர முடியாதியா? ஏயா, பிறந்ததுல இருந்தே ஒருத்தர் சாவை பத்தி நினைச்சிட்டு இருந்தானா எப்படியா வாழ்க்கையை நடத்துவான்? மனோகர், என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுடைய உறவு உனக்கு வேண்டாம்பா. அதனால சாதாரண பொண்ணு நினைச்சியா? லண்டன்ல பிறந்த சாவித்திரி, அமெரிக்காவில் வளர்ந்த அருந்ததி, ஃபாரின்ல இந்த நலனை சந்திச்சு கூப்பிட்ட உடனே கூடவே ஓடி அந்த தமயந்தி. உன் கதையில நலம் போக மாட்டான். இந்த தமயந்தி சொல்லிக்காம ஓடி போடுவா. என்னையா என் முன்னாடியை பத்தி என் முன்னாடி இன்சல்ட் பண்ற? மரியாதையா வேலையை பார்த்துட்டு போயா. போக முடியாது. அட போயா. போக முடியாது. அட போயா. போக முடியாதுங்க. ஏன் இப்படி அடிக்குது? ஏன் இந்த சண்டை? எனக்கு பயமா இருக்கு டார்லிங். போலே போலே. டார்லிங், யார் இந்த ஆளு? போலீஸ் சொன்னோனே புயல் வேகத்துல ஓடுது. முள்ள மாறி போய, முடிச்ச வைக்க போய, எவனோ ஃப்ராடு என்னை உன்னையும் பிரிச்சு என்ன அவன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறான். அவன் கிடக்குறான், நீ வா, நம்ம எள்ளி சாப்பிட போலாம். டார்லிங், எனக்கு இளநீரும் வேண்டாம், அத்தையும் வேண்டாம், மீனும் வேண்டாம், ஹோட்டலுக்கு போலாம். என்ன நீ என்ன ஓட்டியே கூட்டி போற? கை எடுத்துட்டு கூட வா. அங்கிள் நித்யானந்தம், கேட்டுட்டே இருக்கிறேன், பேசாம நடந்துகிட்டே இருந்தான் அர்த்தம். என்னாச்சு பணம்? 5000 ரூபாய். உனக்கு எதுக்கப்பா இப்ப பணம்? இதுதான் லோக்கல் புத்திங்கிறது. செய்யற செலவை சொல்லி பணத்தை கேட்கறதா இருந்தா அப்பவே சொல்லிருக்க மாட்டேனா? சொல்லக்கூடாத செலவு, பணத்தை கொடுங்க. அந்த மாதிரி அனாவசிய செலவு வேண்டாம்ப்பா. நீங்களே அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடாப்பா, பணத்தை வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருந்தா நீ பாட்டுக்கு அமெரிக்கா, சைனா, ஜப்பான் பறந்து போய் எவ்வளையாவது இழுத்துட்டு வந்து நிக்கிறதுக்கா? அவர் என்ன சொல்றது? நான் சொல்றேன், கல்பனா கழுத்துல தாலி கட்டினா கை மேல காசு. என்ன யோசனை பண்ற? வாய் திறந்து பேசு. கல்பனா கழுத்துல தாலிங்கிற கயிறு எழுத்து 3 முடிச்சு போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் உங்க திட்டமா? மனோகர், உனக்கு தெரியாது சின்ன வயசுல இருந்து எதுக்காக உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா நீ கேட்கிறப்பெல்லாம் எதுக்காக பணம் கொடுக்கிறேன்? எவ்வளவு பெரிய தப்பு நீ செஞ்சாலும் அதை பத்தி நான் கேட்கறதே இல்லை. எதுக்காக தெரியுமா? அவனுக்கு என்ன தெரியும்? டேய், அவர் சுத்தி வளைக்கிறாருடா. நான் நறுக்குன்னு சொல்றேன். கல்பனா உனக்காகத்தான் வளர்றான். அவளை கட்டிக்கிட்டாத்தான் கை மேல காசு. இல்லன்னா எந்த நாட்டுக்காரி பின்னாலேயாவது எழுதிட்டு போய் தொலை. வலே, இவ்வளவு தெரிஞ்சிருக்குது என்ன பத்தி. இதுக்கப்புறமே எனக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்றாரு மாமா. ஐயோ ராமா, அதுக்கப்புறம் என்ன பேச்சு? முதல்ல பணத்தை கொடுங்க. அவன் தான் கட்டிக்கிறேங்கிறானே, கொடுத்து தொலைங்களேன். பேசிட்டே கட்டிக்கிறேன். இந்த வீடு வாசல் எல்லாம் உனக்கு தான் சொந்தம். சமய கட்டு. அதுவும் தான். தேங்க்ஸ் மாமா. வர்றாத்த. எங்க போறான்? எங்க தாலி வாங்கிட்டு போறான். நித்யானந்தம், உன்னுடைய உண்மையான சுரூபம் எனக்கு இப்பதான் புரியும். உன் மக கல்பனாவை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத நேரடியா சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இல்லையா? எல்லாத்தையுமே எங்க அக்கா சொல்ல வேண்டியது இருக்கு. நம்பிக்கை துரோகி, என்ன ஏமாத்த நினைக்கிறியா? நான் நினைச்சேன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நசிக்கிடு நசிக்கி. பேசாம பாவி பையில நல்ல காரியம் நடக்க போற இந்த சமயத்துல காரியத்தை கெடுத்துடாதடா. உங்க மகளை தான் கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லுங்களேன். ஐயா ஆகட்டும். தம்பி, சதானந்தம், இந்த நரக வேதனைக்கு
ஒரு முடிவே இல்லையா? என்னடி கல்பனா, அலங்காரம் ரொம்ப பலமா இருக்கு. எங்க புறப்பட்ட? இதே நடி கேள்வி. சீவி சிங்காரிச்சு சின்ன பொண்ணு எங்க போகலாம்? பொன்னான நேரத்துல கண்ணான காதலைய கண்டு காதல் மொழி பேச போவா. ஓ, அப்படின்னு கல்பனா காதல் பாடம் படிக்க போறாளா? சும்மா இருங்கடி, உங்களை எல்லாம் கிண்டல் பண்ண எனக்கும் காலம் வரும். வரும்போது பாத்துக்கலாம். ஆமா, இப்ப எங்க கூட நீ வர போறியா இல்லையா? ஐயோ, என்ன இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? விட்டுடுங்கடி, பாவம். போனா போகட்டும், அவரு காத்துட்டு இருப்பாரு. சரி சரி, சாவி அங்க இருக்குது, போகும்போது பூட்டிட்டு போங்க. புரிஞ்சுதா? பாய் பாய். என் முகத்துல விழிக்காது, இங்க இருக்கு போய். ரவி, எனக்கு ஏன் இந்த தண்டனை? நான் என்ன தவறு செய்தேன்? நீ மட்டுமில்ல, உன் பரம்பரையே என் குடும்பத்துக்கு பாதகம் செய்திருக்க. ஐயோ பாவன் பச்சாதாபப்பட்டு பங்குதாரா சேர்த்துக்கிட்ட எங்க அப்பாவே கொன்னவராச்சு உங்க அப்பா. இல்ல, இது போய் வீண் பழி. வேணும்னே நம்ம பிரிக்க யாரோ செய்திருக்கிற சதி. யாரோ செய்த சதி இல்லை, தன் உயிரையே கொடுத்து எங்களை காப்பாற்றின அந்த உத்தம பழனி சொன்ன உண்மை இது. பழனியா? பழனியா அப்படி சொன்னாரு? நாம ரெண்டு பேரும் காதலர்களா இருக்கிறது பிடிக்காததுனால இப்படி ஒரு வீண் பழிய போட்டாரா? பழனியை பத்தி மறுபடியும் இப்படி வார்த்தை சொன்ன என்னால பொறுக்க முடியாது. அவனுக்கு மத்தவங்களை வாழ வைக்க தெரியுமே தவிர கெடுக்க தெரியாது. இத பாருங்க, அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களையே நம்பி இருக்கோம். என்ன ஏமாத்திடாதீங்க. கண்ணீர் விடுறியா? ஆளை கொல்ற முதல்ல கூட தான் கண்ணீர் விடுது. ஐயோ ரவி, என்ன ஏன் இப்படி கொல்லாம கொல்றீங்க? கொல்றது நீயா நானா? திருச்சி பேசி என்ன முட்டாளாக்கியது உன் துரோகத்தை மறைக்கத்தானே. ஒட்டி உறவாட ஓடி வந்தது என் குடும்பத்தை மீண்டும் தலை தூக்க விடாம செய்யத்தானே. என் வீட்டை சுத்தி வந்து சொந்தம் கொண்டாண்டது தந்திரமா எங்க வீட்டை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தானே. இதெல்லாம் உங்க அப்பா ஏற்பாடு தானே. சொல்லு சொல்லு ரவி, என்ன நீங்க உங்க கையால கொன்னாலும் பரவாயில்லை. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா எந்த விதமான தவறையும் செய்திருக்கவே மாட்டார். இவ்வளவு உண்மை தெரிஞ்ச பிறகுமா உன்னை நம்ப சொல்றேன்? இல்லை, நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்றேன். நான் இப்பவே ஊருக்கு போய் அப்பாவை கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களை பாக்குறேன். கல்பனா, இப்படி சொல்லிட்டு போறதால என்கிட்ட நீ தப்பிச்சுக்கலாம் நினைக்கவே நினைக்காது. உன் குடும்பத்தை நான் பழி வாங்க விடவே மாட்டேன். உங்க குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா அதுக்கு நான் பலியாக தயாரா இருக்கேன் ரவி, தயாரா இருக்கேன். அம்மா, ஜஸ்ட் a minute. கல்பனா எங்கம்மா போயிட்டா? கல்பனா, நீங்க? நான் கல்பனாவுடைய அப்பா. கல்பனாவுடைய அப்பாவா? ஆமாம்மா. அவ அங்க போயிருக்கா. எங்க? அவர் இல்ல, அவரை பார்க்க போயிருக்கா. அவரா? அதாங்க அந்த ரவியை பிரின்சிபால் ரவியை பார்க்க போயிருக்கா. பிரின்சிபால் பார்க்க போயிருக்கா. இந்தாங்க சாவி. பிரின்சிபால் தாங்க பார்க்க போயிருக்கா. சரிம்மா, தேங்க்ஸ். ஏம்மா ஏம்மா சொல்லுமா? ஏம்மா? என்னால நம்பவே முடியலப்பா. இவ்வளவு நல்ல மனம் படைச்ச நீங்களா அந்த நாச வேலையை செஞ்சீங்க? என்னம்மா அது? மத்தவங்க கண்ணீரை துடைக்கிற இந்த கைகளாப்பா அந்த கொலையை செஞ்சது. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்பா, உங்களோட சதானந்தன் ஒருத்தர் கூட்டா வியாபாரம் பண்ணினாரா? ஆமாம். அவர் கொலை செய்யப்பட்டது உண்மையா? அவரை கொன்னது யாருப்பா? சொல்லுங்க. அவரை நீங்களா கொலை செஞ்சீங்க? சொல்லுங்கப்பா. கல்பனா, உனக்கு இதெல்லாம் யாருமா சொன்னது? நாம சொல்லலைனாலும் உண்மை உலகத்துக்கு தெரியாம போயிடாதுப்பா. அந்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்காம போயிடாது. இல்லைன்னா அவர் மகனையே என் வாழ்க்கையில சந்திக்க வச்சிருக்குமா? என் இதயத்துல வாழ்க்கை தீபமா ஏத்தி வச்சு இன்னைக்கு அவருக்கு நான் யாருங்கிறதையும் தெரிய வச்சிருக்குமா? பாத்தீங்களா அப்பா, என் வாழ்க்கை எப்படி வெட்ட வெளியில வச்ச விளக்கா அலமோதிட்டு இருக்குது. இதுதான்ப்பா நீங்க செஞ்ச பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை. அந்த கொலையினால நீங்க பல கோடி பணம் சம்பாதிச்சிருக்கணும். ஆனா உங்க ஒரே பொண்ணுக்கு நீங்க வாழ்வு கொடுக்க முடியாது. கொடுக்க ஒரே செய்கல
செய்யலம்மா. சத்தியமா சொல்றேம்மா, நான் இந்த கொலை செய்ய. நான் நம்புறேன்ப்பா. ஆனா அவர் மகனே சொல்றாரு நீங்க தான் கொலை செய்றீங்கன்னு. அம்மா, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமா? அவர் கொலை செய்யப்படுற போது நான் பக்கத்துல இருந்தேங்கிறது உண்மைதான். ஆனா அந்த பாதகத்தை நான் செய்யலம்மா. மனசால கூட நினைக்கலம்மா. தயவு செஞ்சு நான் நம்பும்மா. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஏன்பா சட்டத்தின் வெளிச்சத்துல அந்த பாதகனை கொண்டு வந்து நிறுத்தல? ஏன்பா? அதுக்கு காரணம் இருக்குமா? அப்படி நான் செய்ய முயற்சி பண்ணியிருந்தேன், என்னையே தூக்குமடைக்கு அனுப்பியிருப்பான் அந்த பாதகன். ஆனா அதுக்காக நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. தாயில்லாத பச்சை குழந்தையான உன்னை பரிதபிக்க விடக்கூடாது என்றுதான் வாழ்நாளெல்லாம் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய அந்த செய்கையினால இன்னைக்கு என் வாழ்வே அழிய போகுதுப்பா. கல்பனா, நீ கவலைப்படாதம்மா. சதானந்தத்தின் மகனுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. தைரியமாகம்மா. அவங்க எப்படி அப்பா சம்மதிப்பாங்க? நான் வர்றேம்மா. ஆனா அது வினைகளை முடிஞ்சாலும் முடிஞ்சிடலாம். அதுக்காக நான் ஒண்ணு சொல்றேன் கேளுமா. என் சொத்துக்களை எல்லாம் உன் பேருக்கே உயிர் எழுதிட்டு வந்திருக்கேன். அப்பா, இதை எடுத்துக்கிட்டு நீ ரவி வீட்டுக்கு போமா. ரவியோட அம்மா காலில் விழுந்து என்ன ஆதரிங்கன்னு கேளு. அவங்க மறுத்துட்டாங்கன்னா அவங்க வீட்டிலேயே வேலைக்காரியா உழைச்சுக்கிட்டு இந்த முயற்சியில நீ அனுபவிக்க போற ஒவ்வொரு கஷ்டமும் உனக்கு வாழ்வை தேடி கொடுக்க போறது மட்டுமில்லை, என் பாவத்தையும் கழுவிடும். அம்மா, இதை வாங்குமா. வேண்டாம்மா.